Praise the Lord. Hallelujah. இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு நீங்கள் இன்றைக்கு உங்கள் முழு உள்ளத்தை தேவனிடத்தில் நீங்கள் அறிந்திருக்கிற ஒரு மாற்றத்தை கர்த்தர் விரும்புகிறார். உண்மையாகவே நீங்கள் தேவ வார்த்தையை கேட்பதற்கு மனதுள்ளவர்களாக இருக்கும் பொழுது, இந்த வார்த்தைக்குள் உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கும் பொழுது நிச்சயமாக இந்த வார்த்தை வெறுமையாய் திரும்பாது. பிரியமானவர்களே, உங்களுக்கு செய்ய வேண்டிய நன்மைகள், ஆசீர்வாதங்கள், விடுதலைகள், அற்புதங்களை செய்துவிட்டே இந்த வார்த்தை தேவனிடத்தில் திரும்பும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த காலை வேளையிலே கூட உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் புதிதாக்குகிறார், ஆசீர்வதிக்கிறார், விடுதலை கொடுக்கிறார். நேற்று இரவு வரைக்கும் நீங்கள் போராடின சூழ்நிலைகள், கண்ணீருக்கு, கவலைகளுக்கு, துக்கங்களுக்கு ஒரு மாற்றத்தை, முடிவை கொண்டு வரப்போகிறார். கவலைப்படாதிருங்கள். இப்பொழுதும் தீர்க்கமான ஒரு வார்த்தையை பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். வேதத்திலே யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 53வது வசனத்தை வாசித்து பாருங்கள். உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசமாய் இருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்கள், ஆண்டவராய் இயேசு கானா ஊரிலே முதல் அற்புதத்தை செய்தார். தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். இங்கு வேதம் சொல்லுகிறது, அதே அதிகாரத்திலே 46ஆம் வசனத்தில் இயேசு மறுபடியும் அதே ஊருக்கு வருகிறார். காரணம், தேவனுடைய நோக்கம் பாருங்கள், மீண்டும் அதே ஊருக்கு அவர் வருகிறார். இன்றைக்கும் கூட பாருங்கள், கர்த்தர் உங்களை மறுபடியும் இந்த காலவெளியிலே சந்திக்கிறார். உங்களுடைய பிரச்சனை அவருக்கு தெரியும், உங்கள் போராட்டம் அவருக்கு தெரியும், உங்களுடைய வேதனை தெரியும், உங்களுடைய பாடுகள் தெரியும், உங்களுடைய துக்கங்கள் தெரியும், உங்களுக்கு எல்லா பக்கத்திலையும் யுத்தங்களை தெரியும். இதுவரைக்கும் உங்களுக்கு ஒரு மாற்றமும் வரவில்லை, தோர்ந்து போயிருக்கிறதை தேவன் அறிந்திருக்கிறார். அந்த கானா ஊருக்கு மீண்டும் ஏன் ஆண்டவர் வந்தார்? இன்னொரு அற்புதத்தை செய்வதற்கு. உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் இன்று முதல் ஒரு அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. பாருங்கள், அந்த நாட்களில் அந்த சூழ்நிலையில ஒருவனுடைய குமாரன் வியாதியாக இருக்கிறார். ராஜாவின் மனுஷரில் ஒருவன் ஒரு வியாதி படுக்கையில காணப்படும் பொழுது இயேசு அவன் வீட்டுக்கு வர வேண்டும் என்று சொல்லி விரும்பி கூப்பிடுகிற சூழ்நிலையில ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்புகிறார். நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். ஜீவனுள்ள வார்த்தை உள்ள தேவன் ஜீவன் உள்ள வார்த்தையை பேசுகிறார். பாருங்கள், இன்றைக்கும் ஜீவ வார்த்தையாய் இருக்கிற இயேசு உங்களோடு பேசுகிறார். உங்கள் வாழ்க்கையில எந்த காரியமெல்லாம் இன்னும் சோர்ந்து பலவீனப்பட்டு அப்படியே ஒன்றும் செயல்படாமல் உலர்ந்து போயிருக்கலாம், வறண்டு இருக்கலாம், இனி முடியாது, இனி செயல்பட முடியாது, இனி நடக்காது, எல்லாம் முடிந்தது என்றெல்லாம் நீங்கள் யோசித்திருக்கலாம். அல்லது உங்களாலே எதுவும் செய்ய முடியாத நிலைமையில உங்களுடைய திராணிக்கு மேலாக உங்களுடைய பலத்துக்கு மிஞ்சின சூழ்நிலைகளிலே காணப்படலாம். பிரியமானவர்களே, ஆனால் அந்த வார்த்தையை அந்த மனுஷன் நம்புகிறான். இந்த வார்த்தையின் மேல் அவன் விசுவாசம் வைத்து வீட்டுக்கு போகிறான். பாருங்கள், ஆண்டவரோடு போக வேண்டியவன் ஆண்டுடைய ஜீவனுள்ள வார்த்தையோடு போகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் போகிறதற்குள்ளே வேலைக்காரர்களை திரும்பி வந்து சொல்லுகிறார்கள், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலே தேவன் நீங்கள் காணாத அற்புதத்தை செய்வார். வேதம் சொல்லுகிறது, 1 யோவான் 5:4 விசுவாசமே உலகை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லி, அதே போல வேதத்திலே மார்க் 4:21 வாசிக்கும் பொழுது, விசுவாசம் உள்ளவர்களாகி ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்ளுங்குவோம் என்று விசுவாசிங்கள் என்று சொல்லப்படுகிறது. விசுவாசமே எல்லாவற்றுக்கும் அடித்தளமாய் இருக்கிறது. நாம் விசுவாசிக்கும் பொழுது தேவன் நிச்சயமாய் அவருடைய மகிமை காண செய்வார். பிரியமானவர்களே, சோர்ந்து போகாதிருங்கள். உங்களுக்காக தேவன் ஒரு அற்புதத்தை இன்றைக்கு செய்வார். நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறார் என்று சொன்னபடியே செய்ய போகிறார். இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். அவர் சொன்ன மணி நேரத்தில் அற்புதம் நடந்தது. இன்றைக்கும் அவர் குறிப்பிட்ட ஒரு நாளை, ஒரு நேரத்தை உங்களுக்கு வைத்திருக்கிறார்.
இப்பொழுது நீங்கள் விசுவாசித்து கண்களை மூடுவோம். விசுவாசத்திலே உங்களை ஒப்புக்கொடுங்கள். சகல காரியத்தையும் ஒப்புக்கொடுங்கள். பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலும் நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய வார்த்தையின் மேல் விசுவாசத்தை கொண்டு வருகிற தேவனே, ஒரு விசை கூட இந்த விசுவாசம் என்கிற ஒரு ஆவிக்குரிய வரத்தில் இப்பொழுது ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. சூழ்நிலைகளின் நிமித்தம், பிரச்சனைகள் நிமித்தம், வியாதி படுக்கை நிமித்தம், கடன் பாரத்தின் நிமித்தம், எவ்வளவோ ஆண்டவரே சுற்றி சுற்றி வருகிற யுத்தங்களின் நிமித்தம் ஆண்டவரே விசுவாசத்தை இழந்து எல்லாவற்றிலும் ஆண்டவரை சோர்ந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையின் மேல் தட்டி எழுப்புவீராகப்பா. அன்றைக்கு வியாதியாய் ஆண்டவரை சாக கிடக்கிற மனுஷனுக்கு ஒரு ஜீவனுள்ள வார்த்தையை நீர் அனுப்பி சுகமாக்கினீர். அதே போல இன்றைக்கும் யார் யாருக்கு என்னென்ன விடுதலை, அற்புதம், சுக பலன், ஆரோக்கியம் காரியங்களை வாய்க்க பண்ணி தேவைகளை சந்தித்து குறைவுகளை நிறைவாக்குகிற அந்த உயிர்ப்பிக்கிற வல்லமை வார்த்தை இறங்குவதற்காய் நன்றி. இப்பொழுது விசுவாசிக்கிற அத்தனை பேருக்குள் அற்புதம் நடக்கட்டும். மறுபடியும் காணா ஊருக்கு வந்த நோக்கத்தை நிறைவேற்றினது போல இந்த நாளிலே இவர்களை நீர் சந்திக்கிற நோக்கத்தை, இந்த வார்த்தை பேசுகிற நோக்கத்தை நிறைவேற்றி தருவீராக. இப்பொழுது அற்புதம் நடக்கிறதற்காய் நன்றி. இப்பொழுது விடுதலை, இப்பொழுது வியாதி படுக்கையிலிருந்து விடுதலை உண்டாவதற்காய் நன்றி. பயம், குழப்பம், திகில் விலகுவதற்காய் நன்றி. நன்றி. காரியத்தை நடப்பிக்கிறீர். விசுவாசிக்கிற ஒரு அற்புதம் நீர் சொன்ன மணி நேரத்தில் அற்புதம் நடந்தது போல இந்த நாளில் இந்த அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் மூலம் தாழ்மையோடு ஜெபித்து அர்ப்பணிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. எப்பொழுது விசுவாசமாயிருங்கள்.